அவருக்கு ஈரோட்டில் அங்கே இருக்கக்கூடிய அந்த சத்தியமங்கலத்தை தவிர வெளியே எங்கே அவருக்கு பெரிய அரசியல் பரிச்சயம் இருக்கா? நீங்கள் சொல்லுங்கள், ஒரு கொங்கு ரீஜனில் அவரால் ப்ளே பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? அவரோட இருப்பை நிரூபிக்கிறதுக்காக தான் ஈரோடுல மக்கள் சந்திப்பு. அவ்வளோதானே, அதுக்காக முடிஞ்சு போச்சுல்ல. அதுக்கு மேலே கூட அவருக்கு பொறுப்பு கொடுக்கலையே. ஒரு மாநில பொறுப்பு கொடுத்துருந்தாலும் அந்த 4 மாவட்டம் தான் கொடுத்தாங்க, 38 மாவட்டத்தில். அப்போ மீதி 34 மாவட்டத்துக்கு அவர் இல்லைன்னு அவனுக்கும் தெரிஞ்சிருக்கு. ரெண்டாவது, வாச்சாத்தி வழக்கில் எவ்வளவு அவர் மீது குற்றச்சாட்டுகள், ஊழலுக்கு எதிராக பேசுகிறோம்னு சொல்கிறாங்க. அவர் மேலே குற்றச்சாட்டு இல்லையா என்ன? அவர் வழக்கில் கன்விக்ட் ஆகி திரும்ப தப்பிச்சவர் தானே. டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ஊழல் பண்ணவருங்கிற பேர் இருக்குல்ல இன்னுமே. அப்போ அவர் ஒரு அரசியல் கழிவாக அதிமுகவில் சோட போகலை, அங்கே இருக்கக்கூடியவங்களை அனுசரித்து போக முடியல. அப்போ அவர் அங்கே வெளியே போகிறாருல்ல. அப்போ இது மாதிரி எதெல்லாம் யாரெல்லாம் அவங்கவுங்க கட்சிக்குள்ளே எஸ்டாப்ளிஷ் ஆகிக்க முடியலையோ, யாரெல்லாம் பப்ளிக்கில் நம்பிக்கையை பெற முடியலையோ அந்த கட்சிக்குள்ளே போயிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ இது எல்லாமே டிஃப்ரெண்ட் ஐடியாலஜிஸ். இவங்க யாருக்குமே வெவ்வேறு கருத்து நிலையில் இருந்தவங்க. அதெல்லாம் அங்கே போய் சேரும்போது எப்படி இருக்குங்க அது?